ஒருத்தன் லவ்வ சொல்றேன்னு நிலாவை பீச்சுக்கு கூட்டு போனானே, அது என்ன ஆச்சு? லவ்வ சொன்னானா இல்லையா? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா நீங்க யாராவது? அண்ணா ரொம்ப பண்ணாதண்ணா. அண்ணன் நீ டென்ஷனாக இருக்கேன் தான் ஒரு வார்த்தை கேட்காம இருந்தது. நீ சாப்பிடலன்னு சொல்லிட்டு அண்ணனும் சாப்பிடல தெரியுமா? அப்படியா அண்ணா? ஆமாண்டா, நீ வந்த உடனே தலை வலிக்குதுன்னு போய் படுத்துட்ட. அப்ப ஏதோ தப்பா நடந்திருக்குன்னு புரிஞ்சுதுடா. அதான் நானும் எதுவும் கேட்டுக்கல. சரி இரு, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்ணே. இருடா, சாப்பிட்டு படுப்ப, எடுத்துட்டு வரேன். வேணாம் அண்ணே. அண்ணே அண்ணே வேணாம். அண்ணா பீச்சில் என்ன நடந்துச்சு? அண்ணிகிட்ட லவ் சொல்லிட்டியா? உனக்கு யாரா சொன்னது? அண்ணன் தான். என்ன உனக்கு எதுவுமே ரகசியமா வச்சுக்க சரிடா தெரியாதுல்ல? சரிடா, நீ சாப்பிடு. எனக்கு வேணாம் விடுண்ணே. சாப்பிட்றா, அண்ணே கை கழுவல. இந்தா சாப்பிடு. என்ன வேணாம் அண்ணே. சாப்பிட்றாங்கிற, இந்தா சாப்பிடு. டேய் சொன்னியா இல்லையடா? எத்தனை நாளைக்கு கோர்ட்டுக்கு போறதை நினைச்சு வருத்தப்பட போறேன்னு வெளியே கூட்டு போனதா சொன்னாங்க. நான் சொல்லான்னு தாண்டா நினைச்சேன். நமக்குன்னு எங்க இருந்தா வரானுங்களோ தெரியல. நம்ம சதீஷ் இருக்கான்லடா. யாரா சதீஷ்? அதான்டா காலேஜ் படிக்கும்போது என் கூட படிச்சான்ல, அவன் தங்கச்சி கூட கலரா அழகா இருப்பாளே. ஆமா ஆமா, நீ கூட அந்த பொண்ணை சைட் அடிக்க அடிக்கடி அவன் வீட்டுக்கு போவிய. ஆமாமா, அதே சதீஷ் தான். திருந்தவே மாட்டான்டா இவன்லாம். சொல்ற அடையாளத்தை பத்தியா? டேய் அதை விட்றா, இப்ப அதோட முக்கியம். நான் லவ் சொல்ல நினைக்கும் போது சதீஷ் அங்க ஒரு பொண்ணு கூட செம்ம சண்டை போட்டுருந்தான்டா. அப்படியே என்னோட சுச்சுவேஷன் அவனுக்கு கொஞ்சம் கூட மாற்றமே இல்லாம என்ன மாதிரியே லவ் சொல்ல வந்து செம்ம மாத்து வாங்கிட்டு இருந்தான் அந்த பொண்ணுகிட்ட. அவனுக்கு ஒரு நல்ல வேலை இல்ல, சரியான பேக்ரவுண்ட் இல்ல, அப்படின்னு எல்லா மாதிரியே ஒரு பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருந்தான். அந்த பொண்ணு அவங்க கூட ஆஃபீஸில் வேலை பார்க்குற பொண்ணு போல. சதீஷ் கிட்ட சகஜமாக பேசியிருக்கு. இவனுக்கு அந்த பொண்ணு பிடிச்சி போய் பீச்சில் வச்சு லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். என்கிட்ட எல்லாம் ப்ரப்போஸ் பண்ண உனக்கு என்ன தகுதி இருக்கு? நான் உன்னை வெறும் ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன். என்னோட எதிர்பார்ப்பில் நீ 10% கூட கிடையாது. அப்புறம் என்னமோ சொன்னால, நீ ஃப்ரெண்டாக வேணா ஓகே, ஆனால் லவ் எல்லாம் பண்ண முடியாதுன்னு பாயிண்டா பேசிடுச்சு. சரிண்ணே, இப்போ அதுக்கும் உனக்கும் என்னென்ன சம்பந்தம்? அவங்க சண்டை போடுறத பார்த்துட்டு நான் கம்முன்னு இருந்தா பரவாயில்லையே, வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கணும். ஆனா நான் தான் அப்படி இல்லையே. நம்ம சதீஷ் கஷ்டப்படுறானே, சரி நாம போய் என்னன்னு கேட்போம்னு போயிட்டேன். பாவம் நம்ம நிலைமையில வேற இருக்கான். நம்ம பேசி எப்படியாச்சும் அவங்க லவ் சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா இடையில பார்த்தா நிலா பூந்து பேச ஆரம்பிச்சிட்டா. அந்த பொண்ணு சொல்றதுதான் கரெக்ட்னு அந்த பொண்ணுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டா. அவ எப்படி சதீஷ் மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு கேட்டாடா. அங்கேயே நான் காலி. எனக்கு என்ன நடக்க போதோ அது அப்படியே ஒரு ட்ரெய்லரா போட்டு காட்டின மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படா 2.5 மணி நேரம் படத்தை பார்க்கணும்னு உட்காருவேன். செத்து சுண்ணாம்பாயிடு பொண்ணு அப்படியே பிளேட்டை மாத்தி கோர்ட்டு அது இதுன்னு சமாளிச்சுட்டேன். நான் மட்டும் இன்னைக்கு என் லவ்வை சொல்லியிருந்தேன்னு வையேன், சதீஷ்க்கு நடந்தது தான் எனக்கும் நடந்திருக்கும். உனக்குலாம் என்ன லவ் பண்ண என்ன தகுதி இருக்குன்னு என்னை பார்த்து கேட்டிருப்பாடா. நல்ல வேளை நான் எதுவும் சொல்லலை.